அல்லாவை பற்றி கற்பனையாக பொய் கூறியவனை விடவோ, அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கியவனை விடவோ பெரும் அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரெண்டு விஷயம் சொல்கிறான். ஒன்று, ரெண்டு குற்றங்கள். அது ஃபஸ்ட்டு குற்றம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவை பற்றி கற்பனையாக பொய் கூறியவனை விடவோ. அல்லாவுடைய விஷயத்தில் கற்பனைகளை சொல்கிறான். அதாவது உண்மை அல்லாத விஷயங்கள், கற்பனைங்கிறது அவனே கிரியேட் பண்ணிக்கிறான். இந்த விஷயங்கள் சொல்கிறத இவன் சொல்கிறவன், இவன் ஒரு பெரிய அநியாயக்காரன் அப்படிங்கிறான். அல்லாவை பற்றி கற்பனையாக அவனே இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள். நமக்கெல்லாம் பாப்புலர் என்ன, ரசூல்லா பேரில் இட்டுக்கட்டக்கூடாது. ஹதீஸில் ஒரு யார் என்னுடைய பெயரில் இட்டு கட்டினானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும்ன்றது. அதனால் 2025 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நான் நேரடியாக செவிட்டுறேன்னு சொல்லிட்டு எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னான்னா மாட்டிக்குவான். உம்மத்தில் பயங்கர அவேர்னஸ். ஆனால் அல்லாவை பற்றி இட்டு கட்டுறதில் இந்த உம்மத்தில் என்ன இருக்குது? ரொம்ப ஃப்ரீ, ஓப்பன் இருக்குது. அல்லாவை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இப்போது இது ஒரு விஷயம். இப்போ இது ஒரு குற்றம்னு அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கியவனை விட. அப்போ ரெண்டாவது குற்றம் என்ன? அவனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்குவது. இப்போ அத்தாட்சின்னு இருக்குது, வசனங்கள்னு இருக்குது. இங்கே ஆயாத் அப்படின்ட்டு வருது. ஆயாத்துனா எதை வேணாலும் மீன் பண்ணலாம். அது ரெண்டையுமே கூட மீன் ஆகும். இதுவா அதுவா அப்படின்னு போட்டு ரொம்ப அதை குழப்பிக்க தேவையில்லை. ரெண்டும் தான். அல்லாவுடைய ஆயத்தையும் புறக்கணிக்க பொய்யாக்கக்கூடாது, அத்தாட்சிகளையும் பொய்யாக்கக்கூடாது. அல்லாவை பற்றி பொய்யான இட்டுக்கட்டுறது இருக்குல்ல, அது எதெல்லாம் அந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் சிலருக்கு மட்டும் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து சிலதை தந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா இப்போ சின்ன கடவுள்கள் ஒன்று உருவாக்குவாங்க. இது குறைஷிகள் செஞ்ச அல்லாவின் மீது இட்டுக்கட்டது. இவங்க அல்லாவுடைய குழந்தைகள். யார்? மலக்குமார்களை அல்லாவுடைய குழந்தைகள். இவங்க வழியாக தான் அல்லாவை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது ஃபேமஸாக இன்றைக்கி நம்ம முஸ்லீம் சமூகத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சில டாப் மோஸ்ட் பொய்கள் புரியுதா? இன்றைக்கி உலகத்தில் அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய பொய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய ஒரு பொய் என்ன? அல்லாவின் மகன் இருக்கிறார், அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவர் மூலம் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அல்லாவை நெருங்க முடியும். இது டைரக்டான ஷிர்க்கு. இது ஷிர்க் ஃபி ஸாத் அந்த வகையில் வரக்கூடிய பொய்கள். அது பொய் தானே? அது பொய். அது ஒரு இட்டுக்கட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான பொய்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. சாதாரணமாக சில சின்ன பொய்கள் அது பாதிப்பு கம்மியாக ஏற்படுத்தும். பெரிய பொய்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பொய்கள் ஃபேமஸாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, அல்லாட்ட நேரடியாக கேட்டால் கிடைக்காது. ஒரு சிறு தெய்வ தொடர்பு அவசியம். சிறு தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லா கோயில்களுக்கும் நீங்கள் போனீங்கனாலும் இதே ஃபார்மேட் தான் அங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று ப்ளஸ்ஸு தான் இருக்கும், மல்டிபிள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் தர்காக்கள் போனீங்கனாலும், ஏர்வாடிக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு மெயின் தர்கா இருக்கும். அங்கே ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதா அவருடைய தர்கா சன்னிதானம் இருக்கும். அதுக்குள்ளே சுற்றி பார்த்தீங்கன்னா விட்டு அங்கங்கே குட்டி கடவுள்கள் ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு அல்லாட்ட நேரடியாக கேட்கக்கூடாது. நபிமார்கள், வலிமார்கள், இவர்கள் வழியாக அல்லது ஷைக்மார்கள், தலைவர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்களும் இதில் வருவாங்க. அந்தந்த ரம்ஜான் டைம்லலாம் அவங்களாம் வருவாங்க. ஜக்காத்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க அல்லாட்ட மன்னிப்பு வாங்கி தருவாங்க. இப்போ இதெல்லாம் ஃபேமஸான பொய்கள்.